திமுகவை எதிர்க்கிறவெல்லாம் பிஜேபின்னு சொல்வது ரொம்ப அராஜகமான மனநிலை அது. இதை வச்சுதான் திமுக வண்டி ஓட்டிட்டு இருக்கு. வழக்கம் போல திமுகவோட கொத்தடிமை மீடியா 90% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் அதை மறைக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு விஜய்க்கு 3 தடவை நோட்டீஸ் அனுப்புன நியூஸ் இல்லை, செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்புனா தான் நியூஸ். 80% பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் இருக்குன்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதனாலதான் அவர் பெண்கள் பாலியல் வன்முறை அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா உண்மை அது கிடையாதுங்கிற மாதிரி பேசுறாரு. ரகுபதி இந்த ஆட்சியில குற்றங்கள் குறைவுனா தான் அவர் மந்திரி, இல்லைன்னா அவர் எந்திரி, அவர் கிடையாது. இல்லை, டிஜிபி பிரஸ்மெண்ட் கொடுக்கறதே தப்பு. விஜயும் தனியா போறாரு, 4 கார்னர் ஃபைட்னா டஃப் ஃபைட், வெரி டஃப் ஃபைட். இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் சார் அவங்க ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னன்னா பாமக, பிஜேபி மற்ற கட்சிகள் இந்த அலையன்ஸு டிடிவி அவர்கள் உட்பட 2024 என்டிஏ தனியாக வச்சதும் நாங்கள் 2024 போயிடுறதும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சதவீதத்தில் ஜெயிக்கிறோம், அரித்மெட்டிக் கால்குலேஷன் அடிப்படையில் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறார் அவர் எடப்பாடி பழனிசாமி. அரித்மெட்டிக் கால்குலேஷன் அடிப்படையில் டிடிவி தினகரன், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக இதர கட்சிகள்லாம் ஏற்கனவே என்டிஏ தான் அண்ணாமலை தலைமையில 24 போட்டி போட்டாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அறுதிப்பட்டியில் நாங்கள் தான் முன்னாடி நிற்கிறோங்கிறது அவங்க மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. எனக்கு அதை நம்புவது கடினமாக இருக்கிறது. நான் 4 கார்னர் ஃபைட் எப்படி பார்க்குறேன்னா, நான் 89, நீங்கள்லாம் யாரும் பிறந்திருக்க மாட்டீங்க. 1989 4 முனை போட்டி எம்ஜிஆர் இறந்த பிறகு நடந்த முதல் தேர்தலில் ஜானகி அணி, ஜே அணி 2 அதிமுக உடையுது. மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் தனியாக நிற்குது, திமுக தனியாக நிற்குது. 13 வருஷம் பொறுத்து கருணாநிதி வனவாசம் முடிஞ்சு ஜெயின்னு ஜெயிச்சு வரார். அந்த அரசு அமைந்த ஒரே மாதத்தில் ஜனவரி 89 புதிய அரசு அமைது. பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல், மதுரை கிழக்கு மருங்காபுரி அந்த இடைத்தேர்தல். அப்போ ஏதோ கேண்டிடேட் செத்துட்டாங்கன்னு காரணத்தால் நடக்கல. நடந்தப்போ அதுக்குள்ளே அந்த ஒரு மாதத்தில் ஜானகி அணியும் ஜே அணியும் ஒன்றா சேர்ந்து ஒன்றுபட்ட அதிமுக முடக்கப்பட்ட ரெட்டை எலெக்ஷனும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 பை எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாங்க. இது ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் கருணாநிதி ஜெயிக்கிறாரு. 1 மந்தில் பை எலெக்ஷனில் ரெட்டை இலை சிம்பல் நின்றுது, ஜெயிச்சது. ஸோ ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டை இலை அது ஒரு மந்திர சிம்பல். அது தனியாக நின்னாலும் ஜெயிக்கும், கூட யாராவது சேர்த்துக்கிட்டாலும் ஜெயிக்கும். ஆனால் அது ஒன்றுபட்டு இருக்கணும். இப்போ அதுலேயும் ஒரு பிளவு இருக்குது. ரெண்டாவது அப்போ 3 முனை போட்டி தான் இருந்தது, காங்கிரஸ், திமுக இவங்க தான் இருந்தாங்க, ஏடிஎம்கே. இப்போ 4 முனை போட்டி, 4 கார்னர் ஃபைட்டுன்றது எனக்கு ஒவ்வொரு நாளும் 89 தான் எனக்கு நினைவுக்கு வருது. மேபி இந்த முறை வரலாறு மாறலாம், நான் மறுக்கல, பட் அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனி கவர்மெண்ட் இஃப் இட் ஹேஸ் டு பி டிஸ்லாட்ஜ், எந்த ஒரு அரசுமே வீழ்த்தப்படணும்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU அப்படின்னு பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி இருக்குது. அது இங்கே இல்லை, IOU இல்லை. ஸோ 4 கார்னர் ஃபைட் எடப்பாடியெல்லாம் சொல்கிறது இருந்தாலும் மை ஹஞ்ச், என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது 4 முனை போட்டியில் திமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி இல்லைன்னா எப்பயுமே நம்ம நினைப்பதற்கு எதிராக போகிற வாய்ப்பு இருக்குது. ஹங் அசம்பிளி தான் வருமே ஒழிய என்டிஏ ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ அல்லது விஜய் கைப்பற்றுவதற்கோ வாய்ப்பு இல்லை. செகண்ட் ப்ராபபிலிட்டி தேரின்றது அதுதான். இது 2ல் 1 தான் நடக்கும். ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி 118 தேவை, அது வாங்கி திமுக உட்காந்துரும். அவங்க கூட்டணியெல்லாம் சேர்த்து 130, 140 வரைக்கும் கூட போகலாம். பட் இண்டிவிஜுவலாகவே டிஎம்கே 118 வந்துடும் நான் நம்புகிறேன். மேபி ஐம் ராங், ரைட், உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், மை பர்ஸ்பெக்டிவ். நம்பர் 2, அப்படி ஒருவேளை அது இல்லை, விஜய் ஃபேக்டர் உடைக்குது, இன்னும் இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நம்ம தான் அதை கணிக்க தவறிட்டோம் அப்படின்றது உண்மையானா இட் வில் பி அ ஹங் அசம்பிளி வித், அதில் தான் என்டிஏக்கு லீடா டிஎம்கேக்கு லீடான்றதுல கன்ஃபியூஷன் இருக்க ஒழிய தனியாக யாருக்கும் மெஜாரிட்டி வராது. இதுக்கான ஒரு சின்ன சாத்திய கூட நான் எதை பார்க்குறேன்னா, 4-5 நாளைக்கு மேலே IANS, இண்டோ அப்ராட் நியூஸ் சர்வீஸ், அவன் எடுத்த சர்வேல கொஞ்சம் ரீசனபிளான, ரொம்ப தகுந்த ஒரு ஏஜென்சி, அவன் எடுத்த சர்வேல என்ன சொல்கிறான்னா, அவன் பெங்காலில் மம்தா பானர்ஜி, அஸ்ஸாமில் இவர் பிஸ்வாஸ் பிஜேபி, கேரளா பற்றி தெரியல, தமிழ்நாட்டில் அவன் சொல்கிறது என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்லி 40% என்டிஏ அலைன்ஸ், 38% டிஎம்கே அலைன்ஸ். ஸோ டிஎம்கே விட ஏடிஎம்கே லீடிங்கில் இருக்குது. அவன் சொல்கிறது 127 சீட்ஸ் வரைக்கும் ஏடிஎம்கேக்கு போகும், 104 வரைக்கும் டிஎம்கேக்கு வரும் அலைன்ஸோட சேர்த்து. ஓகே. ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி 4 கார்னர் ஃபைட்டில் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, த செகண்ட் பாசிபிலிட்டி யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடுஸ் ஹிஸ்ட்ரி ஹங் அசம்பிளி. எனிவே இது இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. இன்றைக்கி விஜய் இஃப்தார் பார்ட்டி இருக்குது, இன்றைக்கி ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிடுவாருன்றாங்க. ஸோ அவங்க விஜயும் தனியாக போகிறாரு. 4 கார்னர் ஃபைட்னா இட் பி டஃப் ஃபைட், வெரி டஃப் ஃபைட். அதாவது
இட் வில் பி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் வில் பி நைட் மேர் ஃபார் செஃபாலஜிஸ்ட் வந்து பைத்தியம் முடிச்சணும், தலையை பிச்சுன்னு சுற்றணும். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, பிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து அது நீங்கள் பிச்சுக்கணும். அது அந்த மாதிரி வந்து செஃபாலஜிஸ்ட்டுங்களுக்கு வந்து அது ஒரு தலையை பிச்சுக்கிற தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வில் பி அ நைட் மேர் சுச்சுவேஷன். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத அந்த செகண்ட் பாசிபிலிட்டியை நோக்கி நகரலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 4 நாள் முன்னால் வந்த ஃபர்ஸ்ட் கிரெடிபிள் ஒப்பீனியன் போல் அது சஜஸ்ட் பண்ணுறது நம்ம எல்லாரும் இங்கே நினைக்கிறோம், நான் உட்பட திமுக ஜெயிச்சிடணும்னு. அவன் சொல்கிறது என்டிஏக்கு லீடு இருக்குன்றான். அப்படி இல்லைன்னா அது ஹங்கு தானே ஒழிய என்டிஏ வருமோ வருமானதில் எனக்கு டவுட் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா இட் வில் பி ஹங். எனவே இப்போ கேண்டிடேட் செலெக்ஷன் பார்க்கணும். இன்னும் 10 நாள் இருக்குது. 30ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து நம்ம இதை சொல்ல முடியும். பட் இன்னமும் சொல்கிறேன், என்னோட ஹஞ்ச் வந்து சமவ் டிஎம்கே 118 வாங்கி தே வில் ஸ்கிராப் த்ரூன்னு தான் எனக்கு தோணும். அல்லது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அவங்க அலையன்ஸோட சேர்ந்து 130 வரைக்கும் வாங்கிடுவாங்க. ஓகே, இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. ஆனால் அமைச்சர் ரகுபதி வந்து பேசும்போது சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு வந்து முன்னாடி இருந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் கம்மியாக தான் இருக்கு, ஒரு இதுவாக்க இவங்கெல்லாம் சொல்றாங்களே தவிர கம்மியாக தான் இருக்குன்றதை சொல்றாரு. 80% பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் இருக்குன்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதனால தான் அவர் வந்து பெண்கள் பாலியல் வன்முறை அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் உண்மை அது கிடையாதுங்கிற மாதிரி பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? போன ஆட்சியில் எவ்வளவுங்க, இந்த ஆட்சியில் எவ்வளவு கம்மிதான், கணக்கெல்லாம் வந்து ரொம்ப கணிசமா ரொம்ப குறைவான எண்ணிக்கைகள் தான் வித்தியாசம் இருக்கு. ஆனா அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி போடுறாங்க. அதாங்க, இப்போ வந்து வேற மாதிரி பேசினா ஒரு மந்திரியா இருக்க முடியாது. ரகுபதி வந்து இந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைவுனா தான் ஒரு மந்திரி, இல்லைன்னா ஒரு எந்திரி. அவர் கிடையாது. அதில் டிஜிபி பிரஸ்மெண்ட் கொடுக்குறதே தப்பு. இது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், சீஃப் மினிஸ்டரோ டெப்டி சீஃப் மினிஸ்டரோ அதை ரகுபதி கொடுத்துருக்கணும். சட்ட அமைச்சர் அதிகாரிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ அன்புமணிக்கோ பதில் சொல்றதுன்றது ரொம்ப தவறானது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் பதில் சொல்லணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நீங்க விளையாட முடியாது, ஜக்லரி பண்றீங்க நீங்க. நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா என்ன சொல்றீங்க, மக்கள் வந்து தைரியமா புகார் கொடுக்க முன் வராங்க, அதனாலதான் கேசஸ் வருது. அது ஒரு காரணம் சொல்றாங்க. எஃப்ஐஆரே பதிவு வரலன்னு என்ன சொல்றீங்க, குற்றங்களே நடக்கலன்றீங்க. இதுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஆகவே இந்த அரசு தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் தி ஆன்டி இன்கம்பன்ஸுக்கான மூடா செட் பண்ணிருக்காங்க பெரிய அளவில். நேத்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்ட தலைநகரங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்டிஏ தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகள் எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் பண்ணி அது அவங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். நேத்து பண்ணது லேட்டா பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க உரிய பாத்திரத்தை எதிர்கட்சி அவங்க வகிக்கவில்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கணும். விளாத்திக்குளம் இன்சிடென்ட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போயிருக்கணும் ஸ்பாட்டுக்கு. 4 நாள் பொறுத்து போன்ல பேசுறாரு. இதே கொரோனா காலத்தில் வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூவில் லாக்டவுன் பீரியடில் கனிமொழியும் உதயநிதியும் காரில் போனாங்க, தனித்தனியாக காரில் போனாங்க. அவங்க வந்து பாஸ் வாங்காமல் போனாங்கன்னு கூட ஒரு கேஸ் அப்போ போடப்பட்டது. ஒரு அரசியல்வாதினா அப்படி தான் இருப்பான். இப்போ என்ன கொரோனாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்பாட்டுக்கு விளாத்திக்குளத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருக்கணும்ல, ஏன் அவர் போல? சரி, அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, டிஜிபி பொறுப்பு டிஜிபி போகணும்ல, அவர் போல, ஏடிஜிபி தான் போகிறாரு. அப்போ இந்த அரசாங்கத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு இவங்களால முடியல. லட்டு மாதிரி இஷ்யூஸை வந்து மக்கள் பிரச்சனைகளை இயற்கையாக பார்த்து இந்த எதிர்கட்சிகளோட கரங்களில் கொடுக்குது. அதை அவர்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப அது வந்து இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது எடுபடுமா சார்? இப்ப 80% பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் இருக்கு, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, 80% எனக்கு இருக்கு. உனக்கு நீ ஏவா மாலை போட்டுப்ப, உனக்கு இன்னொருத்தன் தான் மாலை போடணும். எனக்கு நானே மாலை போட்டுக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அது மனநோய் இல்லையா? எனக்கு இன்னொருத்தன் மாலை போட்டால் தான் அது பெருமை. எனக்கு நானே போட்டுக்கிட்டேன்னா ஒரு அளவு வரைக்கும் அது தற்பெருமை. தொடர்ந்து நான் போட்டுக்கிறேன்னா மனநோய். அதனால 80% வந்து எனக்கு மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னா அப்போ எதுக்கு எலெக்ஷன் நடத்துறீங்க? நாங்கள் தான் ஜெயிப்போம்னா தோத்துட்டு என்ன ஆவீங்க? ஏங்க இது ரங்கராட்டினங்க. மேலே இருக்கவங்க கீழே போவோம், கீழே இருக்கவங்க மேலே போவோம். உண்மை. தொடர் தியாக அழகாக சொல்வார். இது வந்து மேலே இருக்கவங்க கீழே போவோம், கீழே இருக்கவங்க மேலே வருவோம். முன்னாள் முதலமைச்சர் என்பது நிரந்தரம், மற்றதெல்லாம் போய் இன்றைய திமுகவுக்கு ஆட்சியாளர்களுக்கு மிக நெருக்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ், என்னுடைய அருமை நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ், காங்கிரஸ் தலைவர், 93 ஜெயலலிதா கிட்ட சட்டசபையில் அந்த அம்மா அராஜகத்தின் உச்சத்தில் ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது முகம் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் என்பதுதான் நிரந்தரம், மற்றதெல்லாம் பொய்யினர். ஊனு கத்தனானுங்க அசம்பிளியில் 120 எம்எல்ஏங்க வசை மாறி பொழிந்தார்கள். அவரை அபாசமான வார்த்தைகளால் அர்ச்சித்தார்கள். ஆனால் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதமர், முன்னாள் மந்திரி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி என்பதுதான் நிரந்தரம், முதலமைச்சர் என்பது பொய்யினார். நிரந்தரம் கிடையாது, எதுவும் நிரந்தரம் கிடையாது. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு அது புரியல.
இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா அண்மையில வந்து முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐக்கு வந்து ஆஜராயிருந்தாரு. ஆனா அந்த விவகாரத்தை பத்தி பேசாம மற்ற விவகாரங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டைவர்ஷனா சொன்னாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்களா? இன்னொன்னு அந்த ஆஜரானது வந்து ஒரு அவ்வளவு பெரிய இஷ்யூவா நம்ம வந்து கருத வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிச்சயமா கருத வேண்டிய தேவைதான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து விஜய்க்கு 3 தடவை நோட்டீஸ் அனுப்புனது நியூஸ் இல்லை, செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்புனது தான் நியூஸ். அந்த சம்பவம் நடந்த பிறகு அரசல் புரசலாக வந்த தகவல்கள், வதந்திகள் எல்லாமே அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். அதன் மத்தியில் பார்க்கும்போது கரூர் கதாநாயகன் அவரை அழைக்கிறார்கள் சிபிஐ என்றால் ஒரு செய்தி என்கின்ற அறியல் அது பேஜ் ஒன் நியூஸ். அங்கே உள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது. குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்யும் பொழுது தான் அந்த சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கு ரோல் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல வரும். அதனால் அதுக்கு முன்னால் நம்ம எந்த கருத்தையும் அது குறித்து தெரிவிக்க முடியாது. ஆனால் ஒரு விஐபி என்கின்ற முறையில், அந்த மாநிலத்தின் அந்த மாவட்டத்தின் கதாநாயகன் என்கின்ற முறையில் இந்த சம்பவத்திற்காக நடக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டார் என்பது ஒரு செய்தி என்கின்ற முறையில் பேனர் நியூஸ். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பூர்வங்களை உயர்த்தக்கூடிய செய்தி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை எவனும் விவாதிக்க மாட்டானா? விவாதிக்க மாட்டான். ஏன்னா 90% மீடியா கோதி மீடியா, மடியில் உட்காந்துருக்க திமுக மடியில் உட்காந்துருக்க மீடியா. அதை மறைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. பெருசாக ஒன்றும் நடக்கல. 6 மணி நேரம் விசாரிச்சுட்டு அவர் அனுப்பிட்டாங்க. ஆனால் சிபிஐ வில் ஆல்வேஸ் கிவ் அ லாங் குரூப். மறுபடியும் அவர் அழைக்கலாம், அழைக்காமலும் போகலாம், நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்து குற்றப்பத்திரிகை கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னால் ஐ திங்க் இந்த மந்த் எண்டிலே தாக்கல் பண்ணிவிடுவாங்கன்றாங்க. இந்த மந்த் எண்டிலே, அது ஏப்ரல் முதல் வாரத்தில். ஒருவேளை அவருக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருந்தால் அது குற்றப்பத்திரிகையில் தெரியப்படுத்தப்படும். அப்படி இல்லைன்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஆகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் முறையில் நாம் அமைதி காக்க வேண்டும். பட் ஒரு செய்தி என்கின்ற முறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது என்பது தலைப்புச் செய்தி பேனர் நியூஸ், உருவங்களை உயர்த்தக்கூடியது என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. வழக்கம் போல திமுகவோட கொத்தடிமை மீடியா 90% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் அதை மறைக்கத்தான் செய்யும். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை தங்கள் எஜமானர்களுக்கு காட்டிக்கொள்வதற்கு வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ அண்மையில் அவங்க தனித்து போட்டிங்கிற சூழ்நிலைக்கு நகர்றாங்கன்னு ஒரு பேச்சு இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னும் வெளிப்படையாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாட்டியுமே கூட அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சு தொடர்பான விமர்சனங்கள் இருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக நேற்றைக்கு முந்தானத்து வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு போட்ட அறிக்கை வந்து ஒரு பெரிய பரவலாக பேசப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல எதிர்கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து பேசியிருந்தாரு. அவர் திமுகவுக்கு பயந்தா நீங்க வரலன்னு சொல்லி அதை கண்டிச்சவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. பொது மேடையில பகிர்க்க மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு திரு ஆதவர்ஜுனா. தேவையில்லாத ட்ராக்குள்ள போதா தாவேகா? அரசியலே இல்லை, ட்ராக்கே இல்லை, அப்புறம் தானே தேவையில்லாத ட்ராக். அது வந்து கட்டுப்பாடு இல்லாத வண்டியாக ஓடி நடக்குது. இதில் தேவையில்லாமல் ரஜினி எல்லாம் எழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினியை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் பொது வெளியில் வாக்கு வங்கி இருக்க, அரசியல் இருக்க ஒருத்தர் ரஜினின்றது வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். அவரை வந்து இவர்கள் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை காணட் அஃபர்ட் டு டச் ரஜினி அவசியமும் இல்லை. அவர் ஒரு நடிகர், ஒரு சினிமாவுக்கு வர நேரம் அப்புறம் வரலன்னு ஒதுக்கி போயிட்டாரு. அவருக்கு அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது தொட்டா ஷாக் அடிக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் வக்காலத்து வாங்கின்னு வராங்க விசுவாசத்தை காமிச்சிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த வாக்கு வங்கிக்காக. அது தேவையற்ற ஒரு விஷயம். எனவே ஆதவ் நேற்று மன்னிப்பு கேட்டார், அதோட அது முடிஞ்சு போச்சு. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக தான் போவாங்க. இனிமேலாம் கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டார்கள் என்று நான் உறுதியாகத்தான் நம்புகிறேன். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்றைக்கு வந்து அவர் அதை தெளிவுபடுத்தி விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் இன்றைக்கு அவருடைய இஃப்தார் நோன்பு இருக்குது, இன்னைக்கு திறக்கிறார் அவர் வந்து. அதில் அநேகமாக அவர் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு 99.99% அவர் அந்த கூட்டணிக்கு போக மாட்டார், என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார். அவர்கள் தனியாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாமே அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. பாஜக வந்து அழுத்தம் கொடுத்து சிபிஐ விசாரணை வரைக்குமே அதான் சொல்லியிருந்தாங்க. அந்த சூழலில் கூட விஜய் அவர்கள் தனித்துன்றது வந்துட்டு அவரோட கட்ச காட்டுன்னு சொல்ல முடியுதா? இப்போ இங்கே தமிழகத்தில் அவர் ஆன்டி பிஜேபின்ற ஒரு மனப்பாடு இருக்குல்ல, ஸோ அது வந்து விஜய்க்கு சாதகமாக வரக்கூடிய தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இல்லைங்க, அவர் என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுன்றதை அவர் முதல்ல சொல்லணும். அவர் சொல்லாம நம்மளா பேசுறோம். அது ஒரு பர்செப்ஷன் சொல்றாங்க சார். திட்டமிட்டு தாவேகா வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. எங்களை கூப்பிட்டாங்க, நேற்று ஆதவர்ஜுனா சொல்றாரு 90 சீட்டு டெபுட்டி சிஎம் கூப்பிட்டாங்க, பேரம் பேசுனாங்கன்றாரு. ஒரு பக்கம் பிஜேபி கேட்டோம்னா அங்க கூப்பிடலங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் வேணாங்கிறாரு. இது வந்து திட்டமிட்டு தாவேகா வந்து பாருங்கள் பிஜேபி அழுத்துறாங்கன்னு காண்பிக்கிறதுக்காக பண்ற ஷோவா? இல்ல, ஷோ இல்ல, அது உண்மைதான். அழுத்தத்தை அதிமுக கொடுக்கல, பிஜேபி கொடுத்தது உண்மை. பெரிய அளவில் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பது உண்மை. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுவரை அவர் அழுத்தத்துக்கு அடிப்பணியவில்லை. இவாஸ் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் பிஜேபின்றது உண்மை தான். டெல்லி பிஜேபியிலேருந்து, லோக்கல் பிஜேபியில் டெல்லியிலேருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது உண்மை தெரியும். அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பது தெரியும். அவர் இது வரைக்கும் சக்கம் பாவல. ஆனால் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு அவர் உள்ள வரதில் விரும்பவில்லை. ஏன்னா அவர் 60 சீட்டு 70 சீட்டு கேட்குறாரு. டெபுட்டி சிஎம் கொடுப்பாங்க, சிஎம் கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. எனவே அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். அவர்கள் இன்னைக்கு
இஃப்தாரில் அவர் பேசுகிற பேச்சில் வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். நாளில் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அவ்வளவுதான். இனிமே போய் அலைன்ஸ்லாம் நீங்கள் வந்து 11th ஹவர்ல எல்லாம் மாற்ற முடியாது. 4 கார்னர் ஃபைட் இஸ் இமினென்ட் அன்லெஸ் மிரக்கல் ஹேப்பன்ஸ். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்ல உங்க கூட்டணியில இல்லாட்டியுமே எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, நாங்க தான் இப்ப நீங்க சொல்றீங்க ஸ்ட்ராங்கா நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக இவங்களா பேசுற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே தேவர் அண்ட் ட்ரெமெண்டஸ் பிரஷர். ஓகே, அந்த பிரஷரை தாண்டி தான் அவங்க நிக்கிறாங்க. அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். நான் அப்படிதான் பார்க்குறேன். அவருக்கு நிரம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரியும் அது. எனக்கு நிரம்ப அழுத்தம் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய தொடர்புகள் மூலமாகவும் நான் சொல்றேன். நான் வழக்கமாக அப்படி பேச மாட்டேன். அவருக்கு நிரம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டது உண்மை டெல்லி பிஜேபியிலேருந்து. பட் அவர் ஈல்ட் ஆகல அதுக்கு. ஆனா இப்போ இந்த தமிழ்நாடு பிஜேபிக்கு இதில் தொடர்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ட்ரெஸ்டிங்லி அவர் உள்ள கூப்பிடுறதுல விருப்பம் இல்லை. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். என்னன்னா விஜய்க்கும் விருப்பம் இல்லை, எடப்பாடிக்கு அவர்களுக்கும் விருப்பம் இல்லை. டெல்லி பிஜேபி இவரை வச்சு நாடகம் ஆடணும்னு பார்க்கலாம். ஓகே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என்டிஏக்கு வந்ததுன்னா அது மோரர்லெஸ் இட் வில் பி லைக் பிஜேபி கவர்மெண்ட் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது எடப்பாடிக்கும் தெரியும், ஏடிஎம்கேக்கும் தெரியும். எடப்பாடியோட ஏடிஎம்கேக்கு அதிகமா தெரியும். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, திமுக ஒழிஞ்சா போதும் அந்த முடிவுக்கு ஏடிஎம்கே வந்துருச்சு. என்டிஏ கவர்மெண்ட்டே வரட்டும், பிஜேபி கவர்மெண்ட்டே வரட்டும், திமுக ஆட்சியை விட்டு போகணுன்ற முடிவுக்கு ஏடிஎம்கே வந்துருச்சு. அவங்க ஒன்றும் அக்ரெசிவான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு அதிகாரம் வேணும், 5 வருஷத்துக்கு ஒரு அதிகாரம் மாறுற மாதிரி மாறணும். தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிமுக அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தது இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து கம் வாட்மே அதிகாரத்துக்கு அவங்க வேணும்னு விரும்புகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது வந்து பேசப்பட்டது. இப்போ கூட சில பேர் இன்னைக்கு காலையில் பேசும்போது கூட சொல்கிறாங்க இன்னமும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பட் எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லை. அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயை உள்ள கூட்டணும்ல அவர் 80 சீட்டு கேட்குறாரு, 70 வரைக்கும் சம்மதிக்க வைக்கலான்றாங்க. ஒருவேளை எடப்பாடி இதை கடுமையாக எதிர்க்கிறார், முடியாது 40 சீட்டுக்கு மேலே 40 போதுமான கூட்டணி அவ்வளோதான், இதுவே போதுன்றாரு. அதிகபட்சம் அவர் வந்தாருன்னா 45 சீட்டுன்றாரு. விஜய் 70 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. விஜய் உள்ள வரத்துக்கு எடப்பாடி தடையா இருக்காருன்னா, எடப்பாடியை நகர்த்திட்டு வேலுமணி தலைமையில அதிமுக உருவாக்கி விஜயோட கூட்டணி சேர்ந்து புது என்டிஏ உருவாக்கலாம் மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்கன்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. முடிஞ்சு போச்சு. நாளையில எடப்பாடி இந்த கட்டத்துல எல்லாம் நகர்த்த முடியும். இதெல்லாம் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். இந்த முயற்சியை ஒரு கட்டத்துல பிஜேபி ஊக்குவித்தது உண்மை. அந்த ஆசை இப்பயும் இருக்கிறது உண்மை. ஆமா, அதான் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி போனா ஏடிஎம்கே 2ஆ உடையும். அவ்வளவு சுலபமா எடப்பாடியும் ஒதுக்க முடியாது. அப்ப 5 முனை போட்டியா மாறும். 5 முனை போட்டினா நீ தேர்தலை பத்தி நாளை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. 200 சீட்டு. ஆமா, அதனால அதுக்கு வாய்ப்பு குறைவு. சோ ஆஸ் ஆஃப் நவ் இட் சீம்ஸ் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்பது 4 முனை போட்டி. தாவேக்கா 234 தொகுதியில் தனியாக தான் நிற்க போகுது. சரி இப்போ திமுகவில் வந்துட்டு விசிகா கம்யூனிஸ்டில் வந்து இந்த பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அவர்கள் எவ்வளவு அழுத்தத்துக்கு அப்புறமும் தனியாக வந்து பாஜகவுக்கு அடிபணியாமல் இருக்காருன்னு இருக்கப்ப இங்கே திமுக கூட நடக்கக்கூடிய பிரச்சனைகள் விசிகா தாவேக்கா அதுக்கான ஒரு கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நாள் இல்லைங்க, விஜய் நம்பி யாரும் போக மாட்டாங்க. நாளைக்கு ஒரு பிஜேபியோட போக மாட்டாருன்னா நிச்சயம் அப்படிதான். என்ன சொன்னாரு விஜய் வந்து அந்த அடுத்து அடிப்படை மாட்டாரு நான் நம்புறேன், அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவரு பேசுறாரு. ஆனா வன்னியரசு நாக்பூர் ஏஜென்ட்ங்கிறாரு. மாத்தி பேசுறாங்க. அவர் நாக்பூர் ஏஜென்ட் வன்னியரசு சொல்றாரு. திரும்பவே ஒரு நாள் வந்து அவர் RSSன்றாரு, அடுத்த நாள் வந்து நண்பர் விஜய்ன்றாரு. ஆமா, நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் நீங்க தான் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. அவர் என்னன்றதை அவர் நிரூபிக்கணும். அவர் போக மாட்டாரு. அப்ப இந்த எலெக்ஷன்ல அவர் தனியா நின்னாருன்னா நாக்பூர் ஏஜென்ட்னு சொன்னதை வாபஸ் வாங்கிப்பாரா வன்னியரசு? இல்ல அவர் RSS ஓட முகம்னு சொன்னதை திரும்ப வாபஸ் வாங்கிப்பாரா? தனியா நின்னாலே RSS தான் சொல்றாரு. மாத்தி ஏன் பேசுறீங்க? இது வந்து ரொம்ப தப்பான வார்த்தைங்க. வன்னியரசு சொன்னாலும் யார் சொன்னாலும் அவனை பிஜேபி, இவன் பிஜேபி, அவன் ஊபி, இவன் 200 ரூபாய், அவன் இவனுக்கு போயிட்டான், இவன் அவன் கூட போயிட்டான். இதெல்லாம் வந்து என்னன்னா, தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், தான் யாருக்கோ விலை போனவர்கள், விலை போக துடிப்பவர்கள், என்னை யாராவது வாங்கிக்க மாட்டானான்னு ஏங்குறவர்கள், அவங்க தான் சொல்லுவாங்க. உன் கொள்கையை பேசிட்டு நீ போ. திமுகவை எதிர்க்கிறவன்லாம் பிஜேபின்னு சொல்வது ரொம்ப அராஜகமான மனநிலை. அது இதை வச்சுதான் திமுக வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டீங்களே, அப்ப அத்தனை தலைவர்களும் முன்னால போய் உட்காந்தாங்களே, ஒருத்தருக்காக மனசாட்சி குத்துச்சா? ராஜ்நாத் சிங் போல அமித்ஷா வந்து நீங்க போயிருப்பீங்களா? அமித்ஷா வந்தா போக மாட்டீங்க. அந்த கற்பனையே உங்களுக்கு அப்படியே கிளியை ஏற்படுத்துது, அருவருப்பா இருக்கு, அசூயா இருக்கு. ஆனா ராஜ்நாத் சிங் வந்தா போறீங்களே. 2 பேர் ஒண்ணு தானே சார். அமைச்சரை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. ராஜ்நாத் சிங் உங்களை குட் புக்ஸ்ல வச்சுக்கிறாரு திமுகவை. அமித்ஷா உங்ககிட்ட ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்கிறாரு. ஸோ இது தனி மனித ஆளுமை சம்பந்தப்பட்டது. சித்தாந்தம்னு வந்ததுன்னா அமித்ஷாவோட அதிகப்படியான RSS பியூர் RSS ராஜ்நாத் சிங். என்னால இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் உள்ளது. ராஜ்நாத் சிங்கோட கருணாநிதி நாணய வெளியீட்டு விழால அத்தனை நிலை வித்வான்களும் முன்னணியில உட்கார்ந்துருந்தாங்க. யாரு? வைகோ, திருமா, செல்வ பெருந்தக, முத்தரசன், பாலகிருஷ்ணன், எல்லாரும் கம்ப்ளீட் கோஷ்டிகான எல்லாம் முன்னால உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் என்ன நீ பிஜேபி எதிர்ப்பு பத்தி பேசுறது? இதையே எடப்பாடி எம்ஜிஆர் நாணய வெளியீட்டு விழா பண்ணியிருந்தா நீ போயிருப்பியா?
ஜெயலலிதா நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருந்தா நீங்க என்ன பேச்சு பேசியிருப்பீங்க? சரி, பினராயி விஜயன் இஎம்எஸ் நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுவாரா? கற்பனை அப்படி. கண்டிப்பா. அப்ப இங்க மட்டும் அது நடக்குது, அதை திமுகவால சேல் பண்ண முடியுது இல்ல. நாளைக்கு ப்ரோ பிஜேபி லைன் எடுத்து போனாலும் அதை திமுகவால சேல் பண்ண முடியும். அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின் டாக்டர்ஸ். அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின் டாக்டர்ஸ். வாங்க, நெரேட்டிவ் செட் பண்ற திறமை மீடியா, சோஷியல் மீடியா, பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ் அதை ஆதரிச்சு அவங்க பேசுவாங்க பாருங்க. அப்படியே ரோமங்கள்லாம் புல்லரிக்கும். ராஜ்நாத் சிங் அழைச்சு நீ கருணாநிதி நாணயத்தை வெளியிடும் போதே முடிஞ்சு போச்சு, அவன் பிஜேபி தான் போறான்னு. அப்புறம் என்ன பேச்சு இருக்குது சார்? ஆனா நீங்க ஒரு வார்த்தை, அதாவது நீங்க மட்டும் நிறைய பேர் கூட சொன்னாங்க, அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பிஜேபி வந்த மாதிரி தான்ப்பா. நான் இப்பயும் சொல்றேன், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. எஸ். இப்போ என்னன்னா கம்பேரிட்டிவ்லி திமுக பண்ணக்கூடிய வேலை, அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஆனால் இப்போ அதிமுக சைட்லயோ அரசியல் விமர்சகர்கள் சைட்லயோ சில பேர் பேசும்போது 16ல இருந்து 21 வரைக்கும் ஹி வாஸ் அண்டர் பிரஷர் ஆஃப் பிஜேபி தான். எல்லாருக்குமே தெரியும். அதிமுக ஆட்சி நடிச்சதுக்கு காரணமே பாஜகன்னு பல பேர் வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆனா அந்த காலகட்டத்திலையும் கூட வேல் யாத்திரை கேட்ட எல்முருகனையும் அனுமதிக்கல, ஆர்எஸ்எஸ்க்கான ஊர்வலத்துக்கும் அனுமதிக்கல. இப்படி தன்னால முடிஞ்ச இடத்துலலாம் பாஜகவை ஏதோ ஒரு இடத்துல தடை போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறார் எடப்பாடி. அவ்வளவா பிஜேபிக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. கூடுதல் இடங்கள் கொடுக்கறதுனாலேயே பிஜேபிக்கு அடிமையா ஒரு ஆட்சியை உருவாயிருன்றது திமுக உருவாக்குற ஒரு அஜெண்டான்னு சொல்றாங்கல்ல, உங்க கருத்து என்ன? இல்லைங்க, 16-21 அவர் தடுத்த மாதிரி இனிமே வந்தா தடுக்க முடியாது, அவரும் தடுக்க விரும்ப மாட்டார். அவர் ஹார்ட்கோர் பிஜேபி அஜெண்டாவை 16-21 17-21 தடுத்த மாதிரி இந்த தடவை தடுக்கணும்னு விரும்பவும் மாட்டார். அது அவரால் முடியவும் முடியாது. ஸோ சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்துன்னா இதை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கலாம், நான் மறுக்கல அதை. ஆனால் இந்த பக்கம் என்ன வாழுது, அவனாவது வெளிப்படையாக செய்கிறான். சட்லாக எவ்வளோ விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க, ஆயிரம் விஷயங்களை நீங்கள் சட்லாக செஞ்சுட்டு இருக்கீங்க. எதையும் மீடியா எழுத மறுக்குது. எதிர்கட்சிகள்லாம் வந்து எவனையும் தேள் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 26ல் யார் ஜெயிச்சாலும் அது பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். யார் ஜெயிச்சாலும் 21-26ல் இருந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி சென்டர் ஸ்டாண்டை திமுக பெரிய அளவில் டைல்யூட் பண்ணும். ஆனால் அது உனக்கு வெளியில தெரியாது. அந்த போஸ்டரிங் மட்டும் கண்டினியூ ஆகும் 29 எலெக்ஷன் வரைக்கும். அதில் வந்து அவங்க ஜகஜால கில்லாடிகள், அவங்க அணி மாறினாலும் அது அவங்களால விற்பனை செய்ய முடியும். அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஏடிஎம்கே இல்லைங்க. ஒரு வருஷம் தாங்க ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்தது. அந்த ஒரு வருஷத்துல அந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வெளியில வந்தாங்க. அது பிறகு மத்திய அரசாங்கத்தின் பக்கமே போக முடியல. ஆனால் இவங்க 4.5 வருஷம் பிஜேபியோட இருந்தாங்க, 9 வருஷம் காங்கிரஸோட இருந்தாங்க, அமைச்சரோட பங்கு 1.5 வருஷம் 2 பேரும் இல்லாத தேர்ட் ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. எவன் கவர்மெண்ட் இருந்தாலும் இவங்க மந்திரியா இருப்பாங்க அதுல. ஆகவே அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டிஎம்கே கொண்டு, ஏடிஎம்கேக்கு அது கிடையாது. அவ்வளவுதான். பலமான கருத்துக்கள் ரொம்ப நிதானமா பொறுமை ஏதாவது பகிர்ந்துங்க சார். எங்களோட வந்து இந்த அரசு சார் உங்களோட கருத்துக்களை கொண்டு வைக்க மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. மீண்டும் இதை போன்ற பல அரசியல் நேர்காணலை நீங்கள் பார்ப்பதற்கு பைரபிளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஒரு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்க. நன்றி.